என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம், ஆனால் எந்த விருத்தியும் இல்லை, கஷ்டமாக இருக்குது, எந்த சுபகாரியங்களும் நடக்கலை, முறையாகத்தான் வாஸ்து பார்த்து வீடு கட்டினோம், ஹோமங்கள் செஞ்சோம், ஏதாவது குறை இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நம்ம நல்ல நாள் பார்த்து நம்ம ஜாதகம் பார்த்து ஒரு வீடு கட்டுறோம், வாஸ்துப்படி கட்டுறோம். அப்படி கட்டியும் அந்த இடத்துல நமக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஒரு குழப்பம் கஷ்டம் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த வீட்டுக்கு வாசக்கால், அதாவது நிலக்கால் சொல்லுவாங்க இல்லையா, வாசக்கால், ஜன்னல், இதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள். அப்போ சில இடங்களில் நம்மளுடைய சொந்த இடத்துல இருக்கக்கூடிய மரத்தையே நம்ம வெட்டி அதை நம்ம செய்ய சொல்லுவோம். அது நம்ம கண் முன்னாடி நம்ம மரம்தாங்கிறது தெரியும், அதில் எந்த ஒரு தோஷமும் இல்லை. என்ன, மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு சாப நிவர்த்தி செஞ்சு வெட்டணும். சில இடங்களில் நம்ம ரெடிமேடாகவே நம்ம வாங்குகிறோம், பலகை வாங்கி ஆசாரியை செய்கிறோம், இல்லை ரெடிமேடாகவே இருக்கும், அதை நம்ம வாங்கிட்டு வர்றோம். அப்படிப்பட்ட பொருள் எந்த இடத்துல செய்யப்பட்டது, அதாவது அந்த மரம் எந்த இடத்துல இருந்து வெட்டப்பட்டது, அதுக்கு முழுமையான சாப நிவர்த்தி செஞ்சாங்களாம். வெட்டிய கிழமை தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, திதி தெரியாது, அது எந்த காட்டில் இருந்தது, இல்லை நல்ல இடத்துல இருந்ததா, இல்லை தீமையான இடங்களும் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம பொருள் வாங்கும்போது அதுக்கு நம்ம வாசக்கால் வரும்போது சில சாப நிவர்த்திகள் பண்ணி பூஜைகள் பண்ணி நம்ம வைக்கணும். அது நமக்கு தெரிகிறது இல்லை. சரி, வச்சுட்டோமே, என்ன செய்யலாம், பயப்பட தேவையே இல்லைங்க. அப்படி உங்கள் வாசக்கால் நீங்கள் வச்சுட்டியே, உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கான இயக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மருதாணி இலை இருக்குது இல்லையா, மருதாணி இலையும் அருகம்புல்லையும் எடுத்து பன்னீர், இல்லை கடல் நீர், இல்லை நல்ல புனிதமான கங்கை நீராக இருந்தாலும் சரி, காசி தீர்த்தம் இருந்தாலும் அதில் ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த மருதாணி இலையும் அருகம்புல்லையும் ஜலத்தில் வச்சுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த மருதாணி இலை நல்லாவே இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த அருகம்புல்லோடு சேர்த்து அந்த ஜலத்தை எடுத்துட்டு அந்த வாசக்கால் மேலே இருந்து அப்படியே கீழே இறக்குங்க. இப்படி ஒரு 3 முறை பண்ணுங்கள். உங்கள் குலசாமியை நினச்சிட்டு, மந்திரங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அப்படி அந்த நிலக்காலில் தோஷம் இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும். அதுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் செய்யுங்க. வளர்பிறையாக இருந்தாலும் உத்தமம். அதே போல் முகூர்த்த நாள், எந்த கிழமை வேணுமாலும் முகூர்த்த நாள் வரும். தேய்பிரையில் முகூர்த்தம் இருக்குது, வளர்பிறையிலே முகூர்த்தம் இருக்குது. அப்படி முகூர்த்த நாள் வரும்போதும் இது போல் நம்ம 3 முறை இப்படி லெஃப்ட்லேயும் ரைட் சைட்லேயும் இறக்கிட்டு அந்த ஜலத்துக்கு வெளியில் ஊற்றிடுங்க. இது நீங்கள் ஒரு 7 முறை நீங்கள் பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணால் கூட, முகூர்த்த நாள் 7 தடவை வந்தால் கூட 7 வாட்டி நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே